ஹலோ ஒன் அண்ட் நவீன் வெல்கம் டு ராஜே. ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம சந்தானமோட டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்துலேருந்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, விச் இஸ் வந்துட்டு கிஸ்ஸா 47 சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங்னு நினைக்கிறேன். நம்ம கேள்வி தான் வந்துட்டு ரிலீக் லைட்டு அண்ட் வந்துட்டு நம்ம அஃப்ரோ தான் வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த படத்தோட கிசிக் 47 சாரி இந்த பாடலோட கிசிக் 47 பாடலோட ஒரு ப்ரோமோ ஒன்று ஒரு 30 செகண்ட்ஸ் கொண்டு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி டிடி நெக்ஸ்ட் லெவல்லேருந்து ஒரு சிங்கிள் வருதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ஒரு ப்ரோமோ ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சாங் டீசர் மாதிரி இருந்துச்சுங்க. சரிங்களா, நம்ம ஆர்யா வந்துட்டு ஒரு 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 கேமியோ மாதிரி பண்ணியிருந்தாரு. ஸோ நல்லா இருந்துச்சு. சந்தானம் ஆர்யா வந்துட்டு ஒரு ப்ரோமோல பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது வந்து வந்துட்டு பிக் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது கூட. ஸோ ஃபுல்லி வரணும்னு நம்புறேன். ஸோ இன்னமும் அவர் லிரிக் ரைட்டர் மாதிரி தான் இருந்தாரு, பட் வந்து ஜஸ்ட் ஒரு கேமியோ அப்ரேஸ் மாதிரி ஒரு பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ கிசிக் 47 எப்படி வந்திருக்குன்னு வாங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. யார் சார் அவன்? அவனை பார்த்து நான் பயப்படணுமா? என்ன பார்த்து தான் சார் அவன் பயப்படணும்? நாளைக்கு என் படம் ரிலீஸ், தில்ல இருந்தா ரிவ்யூ பண்றா பார்க்கலாம். ஆமா, இந்த படத்துல வந்து நம்ம சந்தானம் வந்துட்டு ஒரு ரிவ்யூவர், மூவி ரிவ்யூவர். எஸ், கோவிந்தா சாங்கை வச்சு ஒன்று பண்ணியிருக்காங்க. ஏன்னா ப்ரொமோலி அதை வந்துட்டு டீஸ் பண்ணியிருந்தாங்க. சுக்குர ஸ்வைப் பண்றேன், என் லைஃப் ரைட் இல்ல, படத்தை குக் பண்றேன், ஆயில் வாங்கி குவைட் இல்ல, ரிவ்யூ ஆரம்பிச்ச அம்மாவோட வயித்துல, வீடியோவை போடுவேன்டா கரெக்டான டயத்துல. படம் எப்படி இருக்கு? பார்க்கிங் காசு, பாப்கார்ன் டாக்ஸ், ஹீரோயின் நடிப்பு, ஃபேன்ஸோட நிலைமை. கமலா மிஸ் கிளாஸ் நான் விமர்சிச்ச 8 இல்ல, ஓடிடி சீரிஸ் எல்லாம் பார்ப்பேன் ஒரு நைட் இல்ல, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போட்டோ எடுப்பேன் டைட் இல்ல, போட்ட வலை தளத்தில் இறங்கின களத்தில், பிஞ்சரோட ப்ரீக்குவல், நோலனோட சீக்குவல், ஸ்பைக்கிலிக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல், அம்மா மேல சத்தியம், சினிமா மேல பைத்தியம், ஈ அடிச்ச காப்பிக்கெல்லாம் ரிவ்யூ தாண்டா வைத்தியம். பார்க்கிங் காசு, கஷ்டப்பட்ட காசு, பாப்கார்ன் ஸ்நாக்ஸ், இஷ்டப்பட்டு சாப்பிட்டா மான்செஸ்டர் என் மச்சானோட சிஸ்டர், எனக்கு ஓன் சிஸ்டர், நான் 1 ஸ்டார் குத்தாலே பிளாக் பஸ்டர், GTA 6 வர போற கேரக்டர் ரவேனா மாறிட்டேன். அண்ணன் ஆல்கமிஸ்ட் கோல்டா கோர்க்கல்ல, டாலரா போட்டு பாரு டிராகனோட பல்ல, பார்த்து பட்டாஸ் வெடி வயிறு பத்திக்கும், நல்லா இருந்தா சில பேரு வயிறு பத்திக்கும், வயிறு எறிஞ்ச ஆரோக்கிய தயிர் தொட்டுக்கோ, நான் தயிர் இல்ல ஆனியன்னு கண்டு வெறுத்துக்கோ, வேற கூட காரா மாத்திர சித்தர் எங்க அண்ணன், புத்தர் கூட அண்ணனோட பக்தர் தானடா, ராஜராஜ சோழன் சொந்தக்கார எங்க அண்ணன், நெப்போலியனே அண்ணனுக்கு சின்னதகாரண்டா. பாப்பாராசி ஃபிளாஷ் லைட்டா கண்ணு கூசம், கும்பராசிக்கு இது பழக தோஷம், கால மிதிச்சா தொட்டு கும்பிட்டுற பழக்கம், வேணும்ட்டே மிதிச்சா தூக்கி போட்டு பொழப்போம். இருப்பான் கன்சிஸ்டா, எங்க கிட்டவே பாலிடிக்ஸா, எங்கள் லைட்டா நோண்டிட்டா, இறங்கி அடிப்போம் பட்டிஸ்டா. இருப்பான் கன்சிஸ்டா, எங்க கிட்டவே பாலிடிக்ஸா, எங்கள் லைட்டா நோண்டிட்டா, இறங்கி அடிப்போம் பட்டிஸ்டா, எங்கள் லைட்டா நோண்டிட்டா, இறங்கி அடிப்போம் பட்டிஸ்டா. ஓகே கைஸ், ஒரு ஓகே கிஸ்ஸா 47 வீடியோ பார்த்துட்டோம். ஒரு டிவோஷனல் சாங் கோவிந்தா நம்ம பெருமாளோட சாங்கை வந்துட்டு இப்போ சில பேர் வந்துட்டு டிவோட்டியா இருந்தாங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா இதுக்கு ஒரு கான்ட்ரவர்சி வரும் கண்டிப்பா, ரைட்டா இல்லையா? இது என்ன சாமி பாட்டு எப்படி ஃபன்காக பண்றீங்க அப்ப இப்படின்னு, பட் இதை அது இழிவுபடுத்தாம ஒரு ஃபன்னுக்காக பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு என்ன சொல்றது, முகம் சுளிக்கிற மாதிரி இல்லை, இழிவுபடுத்துற மாதிரி கண்டிப்பா கிடையாது. பட் அது ஒரு ஃபன்னா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சரிங்களா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் தோணுச்சு எதுக்கு கோவிந்தா அந்த சாங்கை வச்சுக்கிட்டு சாங் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. லைக் வந்துட்டு இப்பதான் எல்லாமே மாறிடுச்சு, ஏன்னா புதுசா ஏதோ மாத்திட்டாங்க. இப்ப இதுல வந்தா மட்டும் என்ன அப்படிதான் இருக்கு. பட் சாங் நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்கு, ரிலீக்ல வந்துட்டு ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கு, யதார்த்தமா இருக்கு. சரிங்களா, ஸோ ஒரு படம் நல்லா இல்லைன்னா ஒரு சாங் மூலயமா கூட ரோஸ் பண்ண முடியும்டா, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சாங் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அப்புறம்
ஸோ நல்லா இருந்துச்சுங்க, உண்மையில நல்லா இருந்துச்சு. நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், நீங்க பார்த்துட்டு உங்க கருத்தை நீங்க வந்துட்டு ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, இது சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Signing off. Take care.